வணக்கம் நண்பர்களே. முதல் வீடியோ ஆரம்பிக்கிறப்ப நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் முதல் வீடியோ ஆரம்பமே பார்த்தீங்கன்னா பயங்கர காற்று, பயங்கர செமையாக இருக்குது கிளைமேட். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கிளைமேட்டு நமக்கு தேடவே தேவையில்லை, அதுவே இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாம். சரிதா, வெளியில் செம்ம காற்று, காற்று இருக்குது. பட் இருந்தாலும் வெளியில் போன முடிவு பண்ணியாச்சு. ரெடியாக இருக்காங்க. போயிட்டு செம்ம வேலையாக தான் நினைக்கிறேன். மழை அடையமாக இன்றைக்கி செம்மையாக வரும் போல தோணுது. ஸோ ஆரம்பிச்சிடுவோமா? கிளம்பலாமே. அப்புறம் ஃபஸ்ட் வீடியோங்கிறனால சோலோவாக தான் போகிற மாதிரி பிளான் ஆயிடுச்சு. இல்லைன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கோபி, சங்கர், விக்ரம் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பும் அதில் கொஞ்சம் ஆட் ஆகும். ஸோ நம்ம அந்த இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் இருந்து. ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படின்னா, எப்படி அளவுன்னா நம்ம தனியாக போனால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸ் நம்ம போகிறோம், போய் அது என்ன ஏதுன்னு பார்க்குறோம். கனடாவில் தான், இது லோக்கல் கடை மாதிரின்னு வச்சுக்கலாமா. அவங்களுடைய ஓன் இடத்துல வச்சுருக்குறாங்க. அதனால் இது சிட்டிக்குள்ளே கிடையாது, சிட்டிக்கு அவுட்டரில். குறைஞ்சபட்சம் இது ஒரு 20 to 30 minutes ட்ராவல் டைமு. ஸோ அந்த டைம் போகும்போது நம்ம வீடியோஸ் எடுக்கலாம், நம்ம நிறையா பேசலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டியே குலுங்குது, அந்தளவுக்கு காற்று வெளியில் பயங்கரமாக இருக்குது. நான் அந்த வெதர் டீட்டெயில் கிடச்சி நான் லைட்டு சைடில் அப்படியே போஸ்ட் பண்ணி வர்றோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி விண்டோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஏன்னா மரம்லாம் பாருங்களேன், தெரியுதுங்களா? மரம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெவியாக ஷேக் ஆகிற அளவுக்கு இருக்குதுன்னா பாருங்கள். ஏன்னா நான் இருக்கிற டவுனுக்குள்ளே இப்படி இருக்குது. அப்போ சிட்டிக்கு அவுட்டர்லாம் போனோன்னா காற்று செம்ம பயங்கரமாக இருக்கும். அதனால் தெரிஞ்சு இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ சூப்பராக இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறோம். வணக்கம் நண்பர்களே, ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷனான தி பெரி பான் வந்து சேர்ந்தாச்சு. உள்ளே போய் என்னென்னு போய் பார்த்துருவோமா? வாங்க போகலாம். எப்படி வந்தாச்சு? ஓகே தான், நீட்டாக தான் இருக்க இடம், பக்கா நீட்டாக இருக்காப்புல. அதுதான் செம நீட்டு. பார்க்குறோம் ஒன்று ஒன்று நாங்கள். ஓகே, லொக்கேஷன் செமையாக வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்ப்போமா? போனால் தான் தெரியும் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குன்ட்டு. வாங்க போகலாம். அதெல்லாம் ரொம்ப அம்சமாக இருக்குது. ஆனால் எல்லா காருமே ஹை ரேஞ்சில் தாங்க இருக்குது. எதுவுமே வந்து குறைச்சி சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு இங்கே வர்ற மக்கள் வந்து கொஞ்சம் ஹைஃபை மக்கள் தான் இங்கே வர்றாங்க போல. அப்போ சாப்பாடு விலையும் அதிகமாக தான் இருக்கும் மாப்பிள்ள. என்னென்னு தெரியும், தெரிஞ்சிருமில்ல, என்னென்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் என்ன இருக்குது? நோ ஸ்டாலர்ஸ் இன் பாண்ட் பிளேஸ். நல்ல பிளேஸ் தாங்க, செம்மையாக இருக்குது. என்ட்ரி சூப்பராக இருக்குங்க. மக்களே ரிலாக்ஸ் ஆகுங்கள், ஒவ்வொருத்தரையாக டீல் பண்ணுறோம். இன்றைக்கி மாசான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கப்பா, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வாங்கலாங்க, நிறைய திங்ஸ் இருக்குது. சரி, இப்போ அங்கே வந்தோம்னா நிறைய திங்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஆன்டிக் பீஸ் மாதிரி நிறைய வச்சுருக்குறாங்க. ஓகே, நைஸ் ஷேப். நெக்லஸ் தெரிஞ்சு நிறைய இருக்கப்போ. நல்லா இருக்குதுங்க. டைமண்ட் பீஸ்லாம் இருக்குது. கிளாஸ் வாவ். கொலுஸ், காலுக்கு போகிற கொலுஸ். சூப்பர். கண்டிப்பாக நம்மளும் இங்கே வந்துட்டு போனதுக்கு ஒரு அடையாளமாக சில திங்ஸ் வாங்கி செட்டில் பண்ணுறோம். பரவாயில்ல. கேம்பில் காஃபி மக். எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன்.
Rock candy. Here, you still have one of these sitting in that drawer of yours with all the candies in it? From like I think I 20 went years through old. that going through all my I remember you had some of that சூப்பராக stuff in இருக்குதுங்க there. நிறைய I was இருக்குது. like, Yeah, I feel I did have it but I went that way earlier. ஓகே திங்ஸ் வாங்க முடியுதான்னு பார்ப்போமா? ஓகே இருங்க, நான் வாங்கிட்டு மறுபடியும் வர்றேன். யப், இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்களே பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த டீ கப் குடிக்கிறதுலாம் இங்கே நிறையா வச்சுருக்குறாங்க. நிறைய சினரியோஸ்லாம் டிஃப்ரெண்ட்டானதெல்லாம் இருக்குது. மீன் ஹுக் இது வந்து அடுத்த மதியில் இருக்குது, போகணும் பார்ப்போம். அது போக நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓ பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். வாலெட் அது வாவ் நல்லா இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு வாலெட் டைப் தான், பட் ஆனால் எக்ஸ்பென்சிவான வாலெட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இங்கே தான் பார்க்கணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி நைஸ். நிறைய இது நம்ம வீட்டிலலாம் மாட்டி விடலாம், அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக மோஸ்ட் ஆஃப் தம் ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 95 பேர் வந்து கனேடியன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஒயிட் பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்க. நம்ம மற்ற மக்கள்லாம் இங்கே பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா இது லிட்டில் ரிச் அண்ட் வெரி ஹைஜீனிக் பிளேசஸாக இருக்குது. பரவாயில்ல. வித்தியாசமானது. இதில் பார்க்குற இடங்கள் நிறைய இருக்குது. சின்ன சின்ன டாய்ஸு எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே. நல்லா இருக்குது. இங்கே ஓவல் எல்லாமே இருக்குது. Yeah, me too. That's why I think I saw it. I should ask Auntie to go out to baby socks. வெரி நைஸ். இது மாதிரி டாய்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலெக்ஷனே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி டாய்ஸ்லாம். ஸோ இட்ஸ் ஓகே. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது டாய்ஸ். கஸ்டம் ஸ்டோன். வாவ், that must be private shirt. Oh, சூப்பருங்க. ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கீ செயின் ஒன்று வாங்கிக்கலாம். Very strong to hold the place for comfort, healing and remembrance. See about it. Very nice. That's a pretty one. Butterflies. Okay.
ஸ்டோன் இதெல்லாம் வந்து நல்லா ஆர்ட் ஒர்க்கில் நிறையா பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓகே, ஓகே, நம்ம பில்லு போட்டுட்டு போகலாம். கீச்செயின் மட்டும் ஒன்று வாங்கிக்கலாமா பார்த்துட்ருக்குறேன். சூப்பரான கீச்செயின். Saskatchewan ஃப்ளாகோட இதெல்லாம் ஏன்னா இங்கே சஸ்கச்சுவானாலே இந்த ஃப்ளாக் தான் வரும். இது சஸ்கச்சுவான் ஃபார்மோட பெரிய ஃபார்மோட கீ செயின். ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்குது. ஓ நைஸ், எல்லாமே செமையாக இருக்குது. ஓகே, ஒரு கிச்சன் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம பில்லை போட்டுட்டு வெளியில் போயிட்டு நம்ம வீடியோஸ்லாம் நிறைய எடுக்கலாம். ஓகே, கூல், கம் வித் மீ. மக்களே, உங்களுக்கு இவன் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே. மனுஷன் படா சைஸாக இருக்காப்புல. ஐயோ கோ, செமையான டாக், சூப்பர் டாக். நல்லா இருக்குது இடம், சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக பின்னாடி இருக்கிறோம் அந்த செடிகள் எல்லாம். இதிலெல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த டைமில் வந்து பழம் பறிக்கிற இடங்கள். ஓகே காய்ஸ், இப்போ இங்கே மேக்ஸிமம் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. அதுபோக சில கார்டன்ஸ்லாம் இங்கே இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம் நாம. வாங்க நீங்களே பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. சரி, இது என்னடா இருக்குதுன்னு பார்த்தா ட்ரெயின் ஓட்டுறாங்க. ட்ரெயின் இப்போ போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து கேஷ் ஒன்லின்ட்டு. ஆனால் இடம்லாம் செமையாக இருக்குதுங்க. சூப்பராக அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்குது இடம். பார்க்க நல்லா இருக்குது. அதை விட முக்கியம்னா இதோட அந்த லுக்கு தான். அவுட் சைட்லேருந்து பார்க்குறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸாக இருக்குது. லைக் எப்படி சொல்கிறதுனா, ஃப்ளவர்ஸோட கலர்ஸ்லாம் நிறைய வித்தியாசமாக இருக்குது. இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிவர். இதுதான் இருக்கிறதுலே செமையான வியூவாக இருக்குது. ரிவர் இது வந்து ஒரு பெரிய ரிவர். சஸ்கச்சுவான் முழுக்க இந்த ரிவர் அப்படியே இதாகும். இது வந்து பேக் என்ட்ரன்ஸு. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பிளேஸை. இது நல்லா அந்த பின்னாடி வளர்கிற பூக்கள், இது என்ன பேருன்னு தான் எனக்கு கரெக்டாக தெரியல. ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன், சிம்பிள் ஏதாவது ஒன்றும் தெரியல. பட் ஆனால் நல்லா இருக்குது. வாவ், பீச் செட்டப்பில் அவங்க கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். அங்கெல்லாம் போகலாமான்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்கு நான் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சா நம்ம அந்த என்ட்ரிக்குள்ளேயும் போகிறோம். பரவாயில்ல, ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அவ்வளோ தூரத்துக்கு நீட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓ, கீழே இறங்கி போகலாம் போலையே. ஆமாம், நோ பிக்னிக்ஸ் ஆர் அவுட் சைட் ஃபுட். பரவாயில்ல, ஃபுட்டு எதுவும் இங்கே அலௌடு இல்லை. ஓகே, அப்படியே கூடி நடக்கிறதுக்கு செய்கிறதுக்கு இடம்லாம் இருக்குது. இதில் உட்காந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. காற்றெல்லாம் அவ்வளோ ஜம்முன்னு அழகாக நீட்டாக இருக்குது. அப்பாடி, இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்பப்போ வந்தேன்னா நல்லா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு.
woke up late, missed the morning glaze, but the sunlight hits in so many ways. Grabbed my shades and hit the streets, no plan, chasing vibes like seashells in the sand. Radio hums a tune I can't name, crooked smiles, crashing waves, no shame. இங்கே சில பிளேஸ் நல்லா இருக்கு. அதை என்னன்னு பாருங்க. வந்துட்டான் பாரு நம்ம மலை பையன், எவ்வளோ பெரிய பையன் உட்காந்துருக்கான் பாருங்க. அவன் பக்கத்தில் போகிறோம், நம்ம பார்க்கலாம். வாவ், ஸ்டாச்சுலாம் செம்மையாக இருக்கு. $500 பீஸ் மாதிரி நிறைய உருவாக்கி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்களா சிங்கம், நாங்கள் சிங்கத்தோட பல்லையை தொட்டு பார்த்துட்டோம்ல. நிறைய வச்சுருக்காங்க. குதிரை ரைடு யாராவது போனீங்கன்னா $100 சாரி $1. உட்கார்றது சோபா அழகமா கார்டன் தான். ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கலாம், எதுனாலும் வாங்கலாம். இங்கே கார்டன் எல்லாமே இருக்குது. நல்லா நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்கப்பா. நிறைய ஸ்டாச்சு பாருங்கள், நம்ம யாராவது கொடுக்கலாம் அந்த ஸ்டாச்சு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வா, இது பாரு ஸ்டோன்ஸ் நிறைய இருக்குங்க. நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் நைஸ். இதெல்லாம் சம்மரில் மட்டும் தான் பார்க்க முடியும். விண்டரில் இதில் எதுவுமே இருக்குது, எல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது. ஃப்ரீஸ் ஆயிரும் விண்டரில். அதனால் ஸ்டோனில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆர்ட் ஒர்க் நிறைய ஸ்டோன் சரியாக இருக்கு. ஆறுகிட்ட நல்லா போய் அப்படி நல்லா இருக்குது. நம்ம வீட்டில் எதுவும் வாங்கி வைக்க முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் பெட்டர். போதும், அப்படியே வெளியில் போமா வாங்க. காமிச்சிருந்தீங்களா அந்த ஸ்டோன் ஒர்க்கில் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. நம்ம ஊரில் இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் பையன்
இங்கே வந்து படுத்துட்டான், இங்கே வந்து படுத்துட்டான், இங்கே வந்து படுத்துட்டான். குட்டி பையா, ஹாய் குட்டி பையா. இது ரொம்ப பெருசுங்க. எங்கள் ஊரில் இது மாதிரி தாங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஆடு இருந்துச்சு, அந்த சைஸ் இருக்காப்புல தலைவர். சூப்பரான இடம். ஃபேமிலியெல்லாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்தளவுக்கு இருக்குது எல்லாமே. ஆனால் இங்கே வரணும் அப்படின்னா கார் இருந்தால் மட்டும்தான் இங்கெல்லாம் வர முடியும். கார் இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர முடியாது. நிறைய அட்ராக்ஷன்ஸ் உருவாக்கி வச்சுருக்காங்க, அதனால தான் மக்கள் இங்கே நிறைய வர்றாங்க. ஆனால் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் ரிச்சான மக்கள் தான் இங்கே அதிகமாக வராங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இடமும் ஒர்த்தாக இருக்குது. இதுதான் மெக்லன் கார், பார்த்து தெரியுங்க, செம காஸ்ட்லியான கார் மாப்பிள்ள. கோபட்ஸ் செமையான கார்.